நார்மலாகவே வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா வச்சு வந்து எல்லாருமே பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஆஃப்லைனில் ட்ரெடிஷ்னல் மூலமாகவும் வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இதில் ரெண்டில் எது வந்து பெஸ்ட்டான முறையில் வந்து பிஸ்னஸ் பண்ணுறது நல்ல ஒன்று சொல்லி அப்படி நீங்கள் சரியாக சொல்லுவீங்களா இருந்தால் ஒரு கேள்விக்கு நீங்கள் 1000 ருபீஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாம். தற்போது உண்மையா என்னென்னா ட்ரெடிஷனல் வந்து குறிப்பிட்ட அளவு தான் ரீச் ஆகும். இப்போ சோசியல் மீடியாண்டா வேர்ல்டு லெவலில் நாங்கள் பெரிய அளவுக்கு ரீச் ஆகுறோண்டா உண்மையிலே சோசியல் மீடியா பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா நிறைய இடங்களில் ரீச் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பெரிய அளவு கஸ்டமர் அவங்கள கவரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ எப்படியும் உங்களோட பொருள்களை மார்க்கெட்டிங் பண்ணுறதும் சரி, எங்களோட பிஸ்னஸை கூட்டுறதும் சரி, எங்களோட பொருளாதாரத்தை வளர்த்துக்கிறதும் சரி, சோசியல் மீடியா தான் பெஸ்ட் ஆப்ஷன். ஓகே, நீங்கள் சொன்ன பதில் ஓகே தான். வேறு ஏதாச்சும் மேலதிகமாண்டையில் சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் ஒரு வெரைட்டிஸையும் பார்க்குது. இப்போ எங்களோட பொருளோட தரங்களை நீங்கள் ஆராய்ந்து கொள்ளணும். இப்போ ட்ரெடிஷனல்னா ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளே இருக்கிறதானே, அப்போ வட்டத்துக்குள்ளே இருக்கிறதுக்கு அது வெளியே வராது. குறிப்பிட்ட அளவு தான் அந்த மார்க்கெட்டிங் அவங்களுக்கு ரீச் ஆகும். ஆகவே நார்மலாகவே ஒரு பிஸ்னஸ் மேன் என்ன செய்வாங்கன்னா அவனோட லெவலை உயர்த்துறது தான் பார்ப்பாங்க. இப்போ சோசியல் மீடியா தான் உண்மையிலேயே பெஸ்ட் ஆப்ஷன். ஓகே, நாங்கள் வந்து நார்மலாக வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் செஞ்சுட்ருக்கோம் ஸ்ரீலங்காவில், டிஎம் ஏஜென்சி. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் டிக்டாக் ப்ரொமோஷனுக்காக வந்து நாங்கள் செஞ்சுட்ருக்கோம். ஸோ மக்கள்கிட்ட வந்து மார்க்கெட்டிங் சம்மந்தமான கொஷன் வந்து கேட்டுட்ருக்கோம். அந்த வகையில் இது வந்து உங்களுக்கு முதலாவது கேள்வி வந்து நாங்கள் கேட்டிருக்கோம். நீங்கள் சொன்ன பதிலும் எங்களுக்கு 100% சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த 1000 ருபீஸை வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச்.